எங்களுக்கு தியானம் எங்கேயுமே வேண்டாங்க, நீங்கள் தான் வேணும், நிஜமாக போயிட்டாங்க, நீங்கள் தான் வேணும்னு சொன்னாங்க. அப்போ சத்குரு சொன்னாங்க, there is no question of தியானலிங்கம் வேணும் வேண்டாம், அந்த கேள்வியே கிடையாது. தியானலிங்கம் வருது, தியானலிங்கம் உருவாக்குறோம். சரி, நீங்க அந்த 3 லோடு கல்லு கொண்டு வந்தீங்கல்ல, அது இப்போ எங்க இருக்கு தியானலிங்கம்? அதான் அது எதுக்குன்னாங்க, அந்த 80 கல்லுமே எதுக்கு அப்படின்னா, இப்போ தியானலிங்கம் இருக்கிற இடம் வந்து கிளே சாயில், களிமண். இங்க அங்கே ஃபவுண்டேஷனே கிடையாதுங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 80 கல்லையுமே ஸ்வஸ்திக்கு மாதிரி அடுக்கி அதுக்கு மேலதான் தியானலிங்கம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கல் பூரா ஃபவுண்டேஷன். ப்ராபபிளி உலகத்திலேயே இந்த மாதிரி எல்லா பிரிக்கையும் மெஷர் பண்ணி கட்டப்பட்ட பில்டிங் எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே தான் அப்படி நடந்திருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி பிரிக் வாஸ் மெஷர்டுங்க. அந்த மாதிரி இவ்வளோ பெரிய டோம் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒவ்வொரு நாளைக்கு அது ஒரு லைன் வைப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும், அந்த 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 மாட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலவை. அது வந்து மூலிகை, சுண்ணாம்பு கலவை, கடுக்கா தண்ணி, அந்த மாதிரி எல்லாம் சிமெண்ட்டே கிடையாது. இதெல்லாம் பயன்படுத்துறதுனால அந்த 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 கலவை வந்து நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை வச்சிடணும், அதுனா அது கட்டியாயிடும். பெரிய சைஸ் கல் வேணும் முன்னாடி வைக்கிறதுக்கு. சர்வதர்ம ஸ்தம்பம் ஒன்று வருது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. மேலே சூரியன் இருக்கும், அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான, அது இவ்வளவு பெரிய சைஸ் கல்லா, இதெல்லாம் எங்கனாலும் முடியாது. நாங்கள் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல அப்படியே வெளியே வந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கோயம்புத்தூர் ஆஃபீஸ், சிங்கனூர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி, சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஒரு சந்தோஷம். கல் வெட்டிட்டோம், ஆனால் அதில் ஒரு சின்ன கிராக் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். ஐயோயோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே ஒரு நாங்கள்லாம் வந்து ஃபேஸிங் வால், செவுத்தை பார்த்து இப்படி வட்டமாக உட்காந்துருக்கோம். எங்கள் முதுகு தான் தியானம் இங்கே பார்த்துட்டு இருக்குது. சத்குரு அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பின்னாடி நடக்குது, சத்தம் தான் கேட்குது. ஏதோ விழுந்த சத்தம் கேட்டது, சத்குரு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா தியானலிங்கம்? ஆமாம், பிரதிஷ்டை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனால் இவர் கண்டிஷன் இப்படி இருக்குன்னு பயந்தான் எங்களுக்கெல்லாம். ஆனால் அது சொல்கிறார், இட்ஸ் எ டெம்பரரி செட் பேக் அப்படி சொல்கிறார். இட்ஸ் ஒன்லி எ டெம்பரரி செட் பேக், ஐ வில் கம் பேக் ரிகவர் ஃபுல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என் பொண்ணுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து என்னென்னு போய் எல்லாம் ஓனாக ரோல் அவுட் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா அது ஒரு நியூரோ சம்மந்தப்பட்ட ஒரு மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ், எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. முழுமையாக குணமாகிற மாதிரி மெடிசன் கிடையாது அந்த வியாதிக்கு. இட்ஸ் ஆட்டோமேட்டிக் டிசீஸ், இட் அஃபெக்ட்ஸ் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அது எந்த நர்வு பாதிக்குதோ அந்த பார்ட் ஆஃப் த பாடி அது வீக் ஆகிடும். நாங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் வெளியில் இருந்திருந்து அப்படி நடந்திருந்தா நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்போம்னு எங்களுக்கு தெரியல. உண்மையாலுமே இங்கே வந்து என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற சூழ்நிலை, இங்கே இருக்கிற ஹாஸ்டல்மேட்ஸு எல்லாருமே வந்து அவர் குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. சீச சைல்டு. சத்குரு அவளை வந்து என்ன ஈசா குயின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்கே பார்த்தாலும் அவள்கிட்ட பேசுவாங்க, நிறுத்தி பேசுவாங்க அல்லது கை காட்டுவாங்க. அவளை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. அவள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சத்குரு தான் எல்லாமே. ஸோ என் பொண்ணு வந்து சத்குரு அவர் கருணையில் தான் இருக்கிறா. அண்ணா, இப்போ சத்குரு தியானலிங்கா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது, அப்போ அப்படி எப்படி இருந்தாங்கலாம் சொன்னீங்க. ஆனால் உங்ககிட்ட முதல்ல சத்குரு வந்து தியானலிங்கா பற்றி இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும் அப்படின்றது எப்போ சொன்னாங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த டைமில் என்ன சத்குரு ஜக்கி வந்து ரொம்ப லாஜிக்கலான பர்சன், அவர் போய் கோயில் கட்டுறாரா, இதுவா அவங்க நோக்கம்னு சொல்லி நிறைய பேர் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருந்தது, எப்போ சொன்னாங்க? நாங்கள் இது கேள்விப்பட்டதே வந்து எப்படின்னா, ஹோல்னஸ் போது தான் பேசியிருக்காங்க அவங்க. சத்குரு ஹோல்னஸ் போது தான் ஒரு நாள் வந்து கோயிலை பற்றி பேசியிருக்காங்க. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. நானுமே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு நானே உங்களுக்கு சொன்னிருக்கீங்களா, நான் பயிற்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச போது கோயிலுக்கு போகிற தேவை எனக்கு குறைஞ்சிருச்சு. பட் அதுக்கு சத்குரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதான் ஒரு அனுபவம் உங்களுக்கு வரும்போது சத்குரு என்ன விளக்கம் கொடுத்தாங்க சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கும் அப்படிதான் 2003 நான் கிளாஸ் பண்ண ஃபஸ்ட்டு கட் பண்ண விஷயம் வந்து கோயிலுக்கு போக தேவையில்லை அப்படின்றது வந்து எனக்கு பெரிய ஒரு சுதந்திரமாகவே இருந்தது. கஷ்டப்படலை, விருப்பமாக தான் போனேன். பட் ஸ்டில் ஐ somehow felt so complete. இது
வேற எதுவும் தேடி போக வேண்டாம் அதான் அப்படின்ற என்ன மாதிரி சொன்னாங்கன்னா, இருந்தது. உங்களுக்குள்ளேயே நீங்க உணர்றீங்க, உங்களுக்குள்ளேயே அந்த இது எல்லாமே கிடைச்சிருது. ஐ மீன் எப்போ உங்களுக்குள்ள ஒரு சக்தி அந்த அந்த உணர ஆரம்பிக்கிறீங்க, அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. அதை அப்போ வந்து அங்க போக வேண்டிய தேவையை குறையுது, தானாவே வெளியில ஒரு குறையுது. சக்தி ஆமா. நோக்கி போகணும். தேவையில்லை. நீங்களே ஒரு கோவில், நீங்களே யுவர் செல்ஃப் இஸ் எ டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம டெய்லி பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அது நேச்சுரலாக அப்படி நடக்குது. ஆனால் எனக்கே ஒரு ஷாக் தான். அப்படி இருந்த சத்குரு வந்து கோயிலை பற்றியெல்லாம் ஒரு மாதிரி தமாசா பேசுவாங்க. ஆனால் அவங்க கோயில் ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னே நானே ஆச்சரியம் தான் பட்டுட்டேன். அப்போ ஹோல்னஸ் போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி கோயில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி. எங்களுக்கு சத்சங்கத்தை வந்து சாமி அண்ணா வந்து ஹோல்னஸ் முடிச்சுட்டு முதல் சத்சங்க கோபி வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நடந்தேன்னு சொல்லும்போது இந்த கோயிலை பற்றியும் சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு கேள்வி வந்ததா? ஆமாம், என்ன கோயில் கட்டுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஆனால் சத்குரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய ஆசிரமம், இவ்வளவு இது வரும். இந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் அப்புறம் இது இது இந்த மாதிரி கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஒரு மந்த்லி சத்சங்க ஒரு தடவை வந்து சந்திராசமா கோபி வந்திருக்கிறாங்க. சத்சங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறோம். அதான் ஃபர்ஸ்ட் சத்சங்க ஆஃப்டர் ஒன் கிளாஸ். ஒரு கிளாஸ் முடிஞ்சு முதல் சத்சங்கம். நார்மலாகவே அந்த முதல் சத்சங்கம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ முடிஞ்சு பேசிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சு, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்கண்ணா, தியான லிங்கத்துக்கு எங்கள் ஃபவுண்டேஷனுக்கு பாடுறதுக்கு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அது மெஷர்மெண்ட் என்ன ஞாபகம் இருக்குது. 9 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி கனம், கிரானைட் ஸ்டோன்ஸ் வேணும், 80 கல் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போது எங்களுக்கு அதை பற்றியான அனுபவம் கிடையாது. கூட அந்த கிளாஸ் பண்ண ஒரு வாலண்டியர், அவர் அந்த கிளாஸ் தான் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு. அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் குணத்தூரில் இருக்கார், அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு கிரானைட்ஸ், அவர்கிட்ட போனால் அவர் ஹெல்ப் பண்ணுவார் இதை பற்றி அப்படின்னு சொல்கிறார். ஸோ உடனே நாங்கள் அடுத்த நாள் நான் என் ஃப்ரெண்டு செந்தில்குமார், செந்திரனான்னு சொல்லுவோம், கோபி செந்திரன், 2 பேரும் அவர் கூட்டிகிட்டு அவங்க பார்க்க போகிறோம். அவங்க வந்து எஸ்என்ஐ கிரானைட்ஸ்ன்னு சொல்லிங்க பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்டர். அவர் வந்து அங்கே போய் அவரை பார்க்க போகிறோம். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறோம். அவர் எங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் சொன்னார். இந்த மாதிரி பங்களாப்பூர்னு ஒரு இடத்துல குவாரி இருக்குது, அங்கே போங்க, அங்கே கிடைக்கும், கிணத்துக்கடவு, இந்த மாதிரி நிறைய இடத்துல கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் போய் பங்களாப்பூர்லாம் அந்த கல் பயங்கர வெயிட்டுங்க, அது 9 அடி நீளம் கிரானைட் சொன்னால் பாருங்கள். அது ரெடி ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு ரோடு ஒரு லாரியில் 3 கல் தான் பிடிச்சதுங்க. அது நானும் செஞ்சுட்டு லாரியிலே வர்றோம். ஃபர்ஸ்ட் ரோடு இறக்குறது, அது கிரிச்சுட்டு அந்த லாரி வருது. இந்த ரோடில் வந்து உள்ளே வர்றதுக்கு ரொம்ப சிரமம். எப்படியோ வந்து இறக்கிட்டோம். அதுதான் ஃபஸ்ட்டு தியான லிங்கத்துக்கு கல் கொண்டு வந்ததுங்க. அப்போ வந்து இந்த கல் விஷயமாலாம் சத்குரு வந்து நிறைய தடவை பார்ப்போம். அப்போ வந்து சத்குரு நிறைய சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் கேட்டு இப்போ அக்கடை வந்தோம்னா மறந்து போங்க, எதுவுமே தெரியாது. ரொம்ப நாள் ஆச்சு சத்குரு சொல்றது நம்ம கரெக்டாக வாங்கிக்கிறதுக்கு. ஏன்னா அவரு என்ன சொல்றது, ஒரு பிரமிப்பா இருக்குங்க. அவர் சொல்ற சரிங்க சரிங்க எல்லாம் கேட்டு இங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு மறந்துடும். இப்படியே தான் நடக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அவர் வந்து ஒரு சாதாரணமா போய் நின்று அவர் சொல்றதை கவனிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்ஸு, அந்த ரேடியன்ஸு, அதெல்லாம் அப்படி என்ன பாய்ச்சிருக்குது. சரிங்க, அந்த 3 லோடு கல்லு கொண்டு வந்தீங்கல்ல, அது இப்போ எங்க இருக்கு தியான லிங்கத்துல? அதான் அது எதுக்குன்னாங்க, அந்த 80 அடி அந்த 80 கல்லுமே எதுக்கு அப்படின்னா, இப்போ தியான லிங்கம் இருக்கிற இடம் வந்து கிளே சாயில், களிமண். இங்க அங்கே ஃபவுண்டேஷனே கிடையாதுங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 80 கல்லையுமே ஸ்வஸ்திக்கு மாதிரி அடுக்கி அதுக்கு மேலே தான் தியான லிங்கம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கல் பூரா ஃபவுண்டேஷன். இப்போ அதுக்கு ஆவுடையார் இருக்கு இல்லையா, ஆவுடையார் வந்து அது மாதிரி வச்சிருக்காங்க. ஆவுடையாருக்கும் கீழே தியான லிங்கிறது மொத்தமாக சொல்றோம், ஆவுடையாரும் அது மாதிரி வச்சிருக்காங்க. அந்த 80 ஸ்டோனு ஸ்வஸ்திக் மாதிரி அடுக்கி பெரிய பெரிய வெயிட்டான ஸ்டோனுங்க அதெல்லாம். அதுல வந்து அதுக்கு மேலே உட்காந்துருக்காங்க. அதனாலதான் சத்குரு சொல்றாங்களா, இது எந்த எர்த்குவேக்கோ இல்ல எது நடந்தாலும் இது 5000 வருஷம் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதுதான் ஃபர்ஸ்ட்டுங்க அந்த கல். இந்த மீன் டைம் வந்து அவங்க அந்த அண்ணா சொன்னீங்களா, எஸ்என்ஐ கிரைனர்ஸ் கொண்டு வருவாங்க, நடராஜன் பேருங்க. அவர் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாருங்க. கிளாஸ் பண்ணிருக்காரா? சப்சிக்வெண்டா கிளாஸ் பண்ணாரு. அப்ப கிளாஸ் பண்ணல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கிளாஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடியே இங்க நிறைய அந்த தியான லிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் போது அவர் வந்து பெரிய பெரிய கிரேன்ஸ் கொடுத்து உதவுவாரு. அப்புறம் வந்து அந்த ஜேசிபிஸ் அப்பெல்லாம் அது கிடைக்கிறதே அருதுங்க. இங்கே வந்து நின்று வேலை செய்யும். அப்புறம் நம்மளுக்காக நிறைய கட் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய டெக்னிக்கல் இன்புட் நிறைய கொடுப்பாருங்க அந்த ஸ்டோன் சம்பந்தம். அவரை ஒரு நாள் சத்குருவை பார்க்கறதுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன், நானும் சேர்ந்துருவேன். கூட்டிட்டு வந்து அவர் வந்து சத்குருக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன லோட்டஸ், ஒரு அந்த கிரானைட் ஸ்டோன்லயே ஒரு சிறுசா பண்ணிட்டு ஒரு 3-4 கிலோ வெயிட் வரும், கொண்டு வந்துட்டார். வீட்டுக்கு போய் சத்குருட்ட பார்த்தோன்னே சத்குரு பார்த்துட்டு அவர் சொன்னார்,
உங்க கையும் இது படணும்னு இருக்குது. ஐ மீன் அவருடைய கையும் இந்த தியானலிங்க ஒர்க்கு படணும்னு இருக்குன்னு அவர்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அந்த கிரானைட் ஓனர் ரொம்ப நாள் அங்கே இருந்தது. அந்த அப்புறம் ட்ரையாங்கிள் பேக்கில் கொண்டு வந்து அந்த ரோட்டஸ் வச்சுருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன். ட்ரையாங்கிள் பேக்கில் ரொம்ப நாள். ஸோ அவர் அவ்வளோ உதவி பண்ணார் நமக்கு. இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த வாலண்டியரு அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாருங்க. ஐ மீன் கிளாஸ்க்கெல்லாம் வரமாட்டார், எந்த தொடர்பும் இல்லை. இவரை வந்து அவர் அறிமுகப்படுத்திட்டு அவர் போயிட்டார். அந்த தியானலிங்க வேலை செய்யும்போது இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குதுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தர் பார்க்க போவோம், அவங்க வந்து முன்னாடி நிற்பாங்க, அல்லது வந்து எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி இருக்கும். நம்ம போகிறது மட்டும்தான் அங்கே வேலையாக இருக்கும். கருவி மாதிரி நம்ம போகணும். எவ்ரிதிங் மாதிரி பெரிய அரேஞ்சாக இருக்கும், நம்ம போனால் அது நடக்கும். இந்த மாதிரி அப்போது இதுக்கப்புறம் வந்து அந்த 21 செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே இந்த வென்டிலேஷன் வர்றதுக்காக தியானலிங்கத்தை குகைக்கு மேலே விட்டுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலராக இப்படி கல் வச்சுருப்பாங்க, இப்படி கல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோன்ஸ் கட் பண்ணுறதுக்கும் இங்கே தான் வந்தது. கோபி ஏரியாவில் இப்படி 7-8 கிரானைட் ஃபேக்ட்ரிஸில் வச்சு உள்ள போய் உட்காடுறாங்களே அந்த இது சொல்றீங்களா? அந்த உட்காரணும் இல்லையா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தியானம் சுற்றி அந்த ஏர் வர்றதுக்காக ஒரு ஹோல் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதை பற்றி இப்படி இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்ஸு அது நிறைய ஸ்டோன்ஸ் தேவைப்பட்டது. ஒரு 7-8 ஃபேக்ட்ரியில் அட் அ டைமில் அது கட்டிங் ஆகிட்டு இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்குது, குன்னத்தூரில் நடக்குது, அவினாசியில் நடக்குது, பெருந்துறையில் நடக்குது, பவானி பக்கத்தில் ஒரு இடத்துல நடக்குது. இந்த மாதிரி நிறையா ஃபேக்ட்ரி நடக்குது செங்கப்பள்ளியில். ஸோ நான் செந்தில், என் ஃப்ரெண்ட் செந்தில், சாமி நிக்ஷரா வருவாங்க, அப்புறம் சாமி அபிபாதா வருவாங்க. அபிபாதா வந்து கிரானைட்ஸ் அங்கே ஃபேக்ட்ரியில் வந்து பார்க்குறதுக்கு வருவாங்க, அந்த குன்னத்தூர் கிரானைட்ஸ். நாங்கள் தான் இது பார்த்துக்குவோம். ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் நாங்கள் போய் பார்த்து இதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி எதாவது ரெடியாக இருக்காங்க. ஒரு தடவை ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. நான், சாமி, செந்தில் 3 பேரும் கோபியிலிருந்து எல்லா ஃபேக்ட்ரி பார்க்குறதா பிளானு. சாமி கோபி வந்துட வேண்டியது, நாங்கள் போக வேண்டியது. அப்படி ஆனால் ஏதோ காரணத்தினால நானும் செந்திலும் கார் எடுத்துகிட்டு நேராக போயிட்டோம், அவினாசி போயிட்டோம். அவினாசி போகும்போது நான் சொல்கிறேன் பஸ் ஸ்டாண்ட்கிட்ட, செந்தில் நிறுத்துங்க, ஒருவேளை சுவாமி கோபி பஸ்ஸில் உட்காந்துருந்தாருன்னு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இறங்கி பஸ் ஸ்டாண்ட் அவினாசி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். சுவாமி இறங்கி நடந்து வந்துட்டுருக்காரு. ஆமாம், சுவாமி என்ன சாமி இங்கே இறங்கிட்டீங்க? இல்லை, நான் கோபி போனான்னு தான் டிக்கெட் நான் வாங்கினேன், ஏதோ இங்கே வந்தோடனே இங்கே இறங்கி இந்த ஃபேக்ட்ரி மாதிரி பார்த்துக்கலாமா அப்படின்னு தோணிச்சு, இறங்கி வந்துட்டேங்கிறாரு. எப்படிங்க உங்களோடதும் ஆக்சிடென்ட், அவரோடதும் ஆமாங்க, அப்படிதான் நடக்குது. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்டுங்க. அந்த டொனேஷன்லாம் வாங்க போவோம். டொனேஷன் வாங்க போது பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய அனுபவம் இருக்குங்க. ஒருத்தர் ரொம்ப பணம் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்ப்பாடு போவோம், அவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க, அல்லது ஏதோ சொல்லி அனுப்பிச்சிடுவார். ஒருத்தர் இன்னுமே நினைக்க மாட்டோம், அவர் எதிர்பார்க்கறதுக்கு மேலே கொடுப்பாரு. இப்போ சத்குருவே ஒரு தடவை பேசியிருக்கிறாங்க, நீங்கள் என்ன, நீங்கள் போய் கேட்டால் அவங்க கொடுக்கணுமா, உங்கள் வேலை கேட்குறது தானே, கொடுக்கணுங்கிறது அவங்க உரிமை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னமோ நினச்சிக்கிறீங்க, பணம் கொடுத்தா நல்லா, பணம் கொடுக்கணும் மோசமானாருன்னு நினைக்கிறீங்க, இது உங்கள் வேலை கிடையாது, கேட்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா, இந்த தியான்லிங்கா டோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க எக்ஸ்க்ளூசிவ்ல பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டோம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சத்குரு ஏன் நம்ம வாலண்டியர்ஸ் கையாலே அது பண்ணணும்னு நினைச்சாங்க, அதுக்கு ஒரு ப்ரிசிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. சத்குரு ஒரு டைம் சொன்னாங்க, இது எல்லாமே வந்து அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்ல அது நிக்கல, எல்லா கல்லும் ஒரே டைம்ல விழற மாதிரி இருந்தா விழ முடியாது இல்ல, அந்த மாதிரி ஒரு இதுல தான் அது இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு ரொம்ப கால்குலேட் பண்ணி இவ்வளோ சைஸ்ல தான் கட் பண்ணும், பிரிக் எல்லாம் கட் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அதானுங்க, அதாவது ப்ராபபிளி உலகத்திலேயே இந்த மாதிரி எல்லா பிரிக்கையும் மெஷர் பண்ணி கட்டப்பட்ட பில்டிங் எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே தான் அப்படி நடந்திருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி பிரிக் வாஸ் மெஷர்டுங்க. ஒவ்வொரு பிரிக்கையும் மெஷர் பண்ணி அந்த ஒவ்வொரு பிரிக்கையும் வைக்கும்போது அதுக்கு வந்து அந்த ஜெமெட்ரி பார்த்து ஒரு பிரெஞ்சு இன்ஜினியர் ஒருத்தர் வந்து அதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்தாரு. அவர் பேர் மறந்துட்டேன், சத்யபால் சம்திங். அது அவர் வந்து அவர் சூப்பர்வைசர் நடக்குங்க. அது வந்து ஒவ்வொரு நாளைக்கு அது ஒரு லைன் வைப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும், அந்த அந்த அது அந்த மாத்தர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலவை, அது வந்து மூலிகை, சுண்ணாம்பு கலவை, கடுக்கா தண்ணி, அந்த மாதிரி எல்லாம் சிமெண்டே கிடையாது, இதெல்லாம் பயன்படுத்துறதுனால அந்த 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 கலவை வந்து நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை வச்சிடணும், அதுனா அது கட்டியாயிரும், 1/2 hour அந்த மாதிரி தான். ஸோ அது ஒரு பெரிய ஒரு கன்ஸ்டன்ட் இருந்தது. அதை பண்ணிட்டு அதை வச்ச உடனே வச்சிடணும். பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதில் வந்து நடுவில் ஒரு இது வச்சு மெஷர் பண்ணி அப்படிதான் வந்ததுங்க. அதில் வந்து அதே ஒரு பெரிய ப்ராசஸ். அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்வின்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் வந்து அதை வந்து அப்படி பண்ணி
கடைசி பிரிக் மேலே வைக்கும்போது அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. ம். அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். எலிப்ஸ் சைடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ம். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய டோம் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஸோ இப்போ அதை வைக்கிறப்போ ஒரு டீம் வந்து அந்த கலவையை கலந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், இன்னொரு டீம் வந்து செங்கல் கொண்டு போய் மெஷர் கட் பண்ணி கொடுக்கணும். முதல்ல மெஷர் பண்ணி வச்சிருவாங்க. ம். கல் வந்துருவங்க, ம். கல் முதல்ல கொண்டு வந்துருவாங்க. செங்கல். ஒயர் கட் பிரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம செங்கல் கிடையாது, ஓகே. கேரளாவிலேருந்து வரும் ஒயர் கட் பிரிக்ஸ். ம். அங்கே வந்து மெஷர் பண்ணுறது, ஓகே. மெஷர் பண்ணி வச்சுட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ லைனாக நிற்பாங்க, ஆ. பாஸ் பண்ணுவாங்க. கலவை வரும், அதை பாஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது என்ன சொன்னாங்கன்னா, சத்குரு இது வந்து எல்லாரும் கைப்படணும், இதில் ம். யார்த்துடைய கைப்படணும், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்கது, பிரம்மாண்டமான ஒரு செயல் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் கலந்துட்டு பாக்கியம் பண்ணவங்க தான் உண்மையாலுமே. ம். நீங்களும் வச்சிருக்கீங்களா கல்லு? ஆமாம்மா, ம். நாங்கள் நிறைய நாள். ஸோ ஆனா டோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடந்துட்டே இருக்குது. இப்போ அந்த கோயிலுக்கு முன்னாடி நம்ம போகிறப்போ வந்து இந்த சர்வதர்ம ஸ்தம்பம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது எப்போ நிறுவினாங்க அது? அப்போ இந்த ஸ்டோன் இருக்கும்போதுங்க ஒரு இடம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கல் வேணும் முன்னாடி வைக்கிறதுக்கு, சர்வதர்ம ஸ்தம்பம்னு ஒன்று வருது. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, மேலே சூரியன் இருக்கும். அது ஆமா. மிகப்பெரிய பிரம்மாண்டமான அது. உலகத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு 9 மதங்கள் சின்னம் இருக்கும். அது 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 அப்போ அதை வந்து அந்த மாதிரி பெரிய ஸ்டோன்னு கேட்டபோது திரும்ப நாங்கள் ஒரு SNA கிராண்ட்ஸ் கிட்ட தான் போனோம். அது ஒயிட் ஸ்டோனாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சொன்னார், ஒயிட் ஸ்டோன் வேணும்னா நீங்கள் வந்து எடப்பாடி பக்கம் போங்க. எடப்பாடி பக்கம் வந்து ஒமேகா மணின்னு ஒருத்தர் இருக்கார், ஒமேகா கிரானைட்ஸ் வச்சுருக்கார். அவரை போய் பாருங்கள், அவரை ஹெல்ப் பண்ணுவார்னு சொன்னார். நானும் சேர்ந்துடும் அவரை பார்க்க போகிறோம். அவரை போய் அந்த ஒமேகா மணி அவங்கள பார்த்தோன்னே அவர் சொன்னார், இவ்வளோ பெரிய சைஸ் கல்லா இது வந்து. அப்போ வந்து இந்த கல் வெட்டுற டெக்னாலஜியில் எப்படின்னாங்க, கல்லில் தீ போட்டு ஃபயர் போட்டு தான் வெட்டுவாங்க, எடுப்பாங்க. நாங்கள் இது தீ போட்டு வெட்டி எடுத்தால் தான் அது நல்லா வந்திருக்குதா உடஞ்சிருக்குதான்னு தெரியும். அதுக்கே லட்சக்கணக்கில் ஆகும். இதெல்லாம் எங்கனாலும் முடியாது. கோயிலுக்கு யாராவது கல் உடைப்பாங்க, கல் வெட்டுவாங்க, அங்கே போய் கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க, கோயில் வேலை செய்கிறவங்ககிட்ட. நாங்கள் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் அப்படியே வெளியே வந்தோம். மெயின் ரோட்டில் வெளியே வந்தால் திடீர்னு ஒரு சைடு பார்த்தா காட் கிரானைட்ஸ்னு ஒரு போர்டு பார்த்தோம். காட் கிரானைட்ஸ். சரி உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு உள்ளே போனால் மிகப்பெரிய குவாரிங்க, பெரிய பெரிய மிஷினரிஸ் வேலை செய்தாங்க. அந்த மாதிரி மிஷினரி பார்த்ததே இல்லை அந்த காலத்துலேயே. பெரிய 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 கல் பண்ணுது, பெரிய பெரிய கிரேன்ஸ் வேலை செய்யுது, மிஷின்ஸ் வேலை செய்யுது. அப்போ போய் ஒருத்தர் அங்கே இருந்து கேட்டோம், ஓனர் உள்ள இருக்கார் போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 2 அப்படி மெதுவாக போயிட்டு இருந்தோம். ஒரு சின்ன பையன் எதுக்கு வந்தார், சின்ன பையனா அவர் 20-22 வயசு தான் இருக்கும். நமஸ்காரம் பண்ணோம். எங்கே வந்தீங்கன்னாரு. அவங்க பார்க்க வந்து, யார் உங்களை உள்ள விட்டது அப்படின்னு எடுத்தாரு. நாங்கள் சொன்னாங்க, அங்கே கேட்டவங்கள உள்ளே இருக்காங்க. எப்படி வந்தீங்க? ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி கேட்டார். அப்புறம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோஷர், தியானலிங்கம் ப்ரோஷர் அப்போ எப்படி இருக்குன்னா, டோமெண்ட் கிடையாது, வெறும் தியானலிங்கம் மட்டும் இருக்கும். அந்த ப்ரோஷரை வந்து அவர்கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி வெள்ளிங்கிற மாதிரி இடத்துல ஒரு கோயில் வருதுங்க, இது தியானலிங்கம் அமைக்கிறோம், அங்கே இந்த மாதிரி ஒரு கல் தேவைப்படுதுங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு, சரி அண்ணாவை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. நாங்கள் வந்துட்டோம். திரும்ப போகிறோம், நிறையா தடவை போகிறோம். ஊர்லேருந்து போக வேண்டியது, அண்ணாட்ட கேட்டு சொல்கிறேன் பாரு. அப்புறம் ஒரு நாள் அங்கே இருந்த மேனேஜர் ஒருத்தர் எங்க, சார் நீங்கள் பொழுதுனைக்கு வர்றீங்க, அடிக்கடி வர்றீங்க, இன்னைக்கு பெரிய ஓனர் வந்திருக்காரு, நீங்கள் அவரை பார்த்துருங்க சார் அப்படிங்கிறார். நாங்கள் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஆஃபீஸு, அவர் தான் சாப்பிட்ருக்காரு, வெளியே வர்றாரு, கை கழுவ வந்துட்டார். கை கழுவிட்டு வரும்போது நாங்கள் போய் இந்த மாதிரி சொல்கிறோம், ஐயா இந்த மாதிரி ஸ்டோன் வேணுங்க, இந்த ப்ரோஷர் காமிக்கிறோம். அப்படி பார்த்துன்னு, அப்படியா தம்பி சொல்லிட்டு இருந்தான், சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டார். ஒரு சந்தோஷம். கொடுக்குறேன்னு சொன்னோடனே தான் சத்குருட்டு அந்த ஸ்டோனை கொண்டு வந்து காமிக்கிறோம், இந்த ஒயிட் ஸ்டோன். சத்குரு ஓகே சொல்லியாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்போ அந்த ப்ரோஷர் இருந்த ஃபோன் நம்பரை பார்த்து கோயம்புத்தூர் ஆஃபீஸ், சிங்கனூர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி, நான் சொல்லியிருந்தேன் அந்த எடப்பாடிக்கு ஸ்டோன் கொடுக்க முடியாது, பெங்களூர் பக்கத்தில் சாதழிங்கிற இடத்துல ஒரு குவாரி இருக்கு, எனக்கு அங்கிருந்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டார். ஐயோயோ, நாம வெள்ள ஸ்டோன் காமிச்சு சத்குரு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இவர் அங்கிருந்து தரங்கிறாரு, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே ஒரு கூட வருத்தம். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவரே ஃபோன் பண்ணி, கல் வெட்டிட்டோம், எடப்பாடி குவாரியிலே கல் வெட்டிட்டோம், ஆனால் அதில் ஒரு சின்ன கிராக் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் இங்கே வந்தோம், சத்குரு பார்த்துட்டு நாங்கள் என்ன கேட்டோம், இந்த மாதிரி கிராக் இருக்குங்களா நம்ம சத்குரு, ராம்கி கூட்டிகிட்டு போகிறோங்க. ராம்கின்னா சுவாமி நெக்ஸ்டோடைய பழைய பேர் ராமகிருஷ்ணன், ராம்கின்னா சொல்லுவோம். ராம்கியா, நான் வர்றேன் அப்படின்ட்டாரு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் 4 நாள் கழிச்சு ஏற்பாடு பண்ணி சத்குரு கூட்டிகிட்டு போனோம். அங்கே அவர் வர்றாருன்னு சொன்னால், அவங்க கர்நாடகா, ஆக்சுவலாக அந்த காட் கிரானைட்ஸ் ஓனர்ஸ் வந்து கர்நாடகா, பெங்களூர். ஆனால் அவங்க வந்து இங்கிருந்தா போய் அங்கே செட்டில் ஆயிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் தான்,
பெருந்துறை பக்கத்துல இருந்து போய் அங்கே செட்டில் ஆகி நல்லா டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க மாலையெல்லாம் வாங்கி வச்சுட்டு சத்குருக்கு மாலையெல்லாம் போட்டு வரவேற்று கூட்டி போனாங்க. சத்குரு அந்த கல்லை அப்படி பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா சத்குரு வராங்க, ஆமாம்மா பதில் சொல்லிட்டோம். இந்த மாதிரி மாலை மரியாதைலாம் அவங்களே பண்ணிட்டாங்க, நாங்கள் சொல்லவே இல்லை. அவங்களே மாலை வாங்கி வச்சிருந்தாங்க. குரு வர்றாருன்னு சொன்னோன்னே அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. குரு வர்றாருங்க பார்க்குறக்கு அப்படின்னு. அவங்க சத்குரு வந்து பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் கல்யாணம் தட்டி அதை பண்ணாங்க. நோ ப்ராப்ளம், பிரிங் இட் அப்படின்ட்டார். கொண்டு வாங்கிட்டு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு ஃபிக்ஸ் பண்ணி சாமி ஆலோக்கா அவங்க தான் வந்து குரு பூஜை பண்ணாங்க. அங்கே வாலண்டியர்ஸ் ஆமாம், அந்த கல் இருக்கிற இடத்துலயே குரு பூஜை பண்ணி அதே எஸ்என்ஐ கிரைண்டர்ஸ் நடராஜன் அவங்க அதான் புது ட்ரக் ஒன்று வாங்கியிருக்காங்க, 16 சக்கரம். அவர் வந்து இந்த கிரைண்டர் ஸ்டோன்ஸ் கண்டெய்னர் ஏற்றி தூத்துக்குடி துறைமுகத்துக்கெல்லாம் கொண்டு போவாங்க. ஸோ அதுக்காக வாங்கியிருக்காரு. அதை முதல் நம்மளுக்கு அனுப்புறாரு, கொண்டு எடுத்துருப்பாங்க அப்படின்ட்டார். அந்த லாரியில் வந்து அவர் கிரானா கொடுத்து இந்த பெரிய ஸ்டோனுங்க, இப்போ நீங்கள் பார்க்குறது மாதிரி 2-3 மடங்கு பெருசு அந்த கல், அவ்வளோ பெரிய கல். அதை எடுத்து வச்சு அந்த சங்ககிரி எடப்பாடி சங்ககிரி ரோட்டில் அந்த வண்டி போகுது. அது ஒரு மேடுங்க, திடீர்னு நின்றுக்கும். அது இழுக்க முடியாமல் அந்த ட்ரக்கே திணறும். நாங்கள் பின்னாடி அம்பாசிடர் காரில் செந்திலுடைய காரில் ஸ்டோன்ஸ் எல்லாம் கல் எடுத்து பெரிய பெரிய கல் வச்சுட்டு அந்த லாரி நின்றுதுன்னா காரை நிறுத்தி ஓடி போய் கல் எடுத்து போட்டுருவாங்க வெளியில். பின்னாடி வந்துடும் லாரி. இப்படியே அந்த மெயின் ரோடு வரைக்கும் போய் சேர்ந்தோம். மெயின் ரோடு வரைக்கும் சேர்ந்து அங்கேருந்து அவர் ஃபேக்ட்ரி கொண்டு வந்தோம். அவர் ஃபேக்ட்ரியில் சைஸ் பண்ணி தான் இங்கே எடுத்துகிட்டு வரணும். அங்கே என்னாச்சு, அந்த ஃபேக்ட்ரியில் கேங்ஸான்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய கத்தி இருக்கும், அதுதான் கல்லை வெட்டும், அது இருக்கிறதே பெருசு. அந்த கேங்ஸால் இது ஃபிட் ஆகல, அது அவ்வளோ பெரிய ஸ்டோனு. அவர் என்ன பண்ணாருங்க, ஒரு மரத்தடியை அது போட்டுட்டு அங்கேயே ஒரு மிஷின் செட் பண்ணார். அவர் வந்து கிரானைட் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு. ஸோ மிஷினே ஒன்று உருவாக்கி அந்த இடத்துல கட் பண்ண ஆரம்பிச்சார். கட் பண்ணி சைஸ், ஆனால் அதான் பிளானா, கட் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஆமாம், கட் பண்ணி தான் இங்கே வரணும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதில் அந்த சிற்பமெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு கேரளாலேருந்து வந்து அவர் தான் பண்ணார். ஸோ அப்படி தான் எடுத்துகிட்டு வரோம். அது நடந்துச்சுங்க. இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, நாங்கள் அந்த காட் கெனர்ஸ்கார்கிட்ட இந்த கல்லுக்கு எவ்வளோ பணம் வாங்குன்னு கேட்கல, அவங்களும் எங்கிட்ட இந்த கல்லுக்கு எவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்கல. கேட்டோம், கொடுத்தாங்க, கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான். இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க பல லட்சம் வேல்யூங்க அப்படின்னு சொல்லி. அவங்க இங்கே வந்ததே இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு கேட்கலையா, காசும் கேட்கல, இங்கே வந்ததே கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தியானத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இங்கே சாமீஸ்வரம் சொன்னாங்க, ரொம்ப நாளைக்கு தியானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. அப்படின்னா பாருங்க, இதெல்லாம் நடக்கணும்னு இருந்து தான் நடந்திருக்குதுங்க. நாங்களும் எவ்வளோன்னு கேட்கல, அவங்களும் நீங்கள் பணம் கொடுங்கன்னு கேட்கல, கொடுத்தாங்க, எடுத்துட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். நான் கேட்டோம், கொடுத்தாங்க, எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த கட் பண்ற இடத்த இன்னொரு இடத்துல நின்னீங்க இல்ல, ஒரு இடத்துல, அது எந்த இடம்? அது குன்னத்தூர் கிரானைட்ஸ், குன்னத்தூர்ல. அவங்க எஸ்என்ஐ எடப்பாடில இருந்து எடுத்துட்டு வந்து குன்னத்தூர் கிரானைட்ஸ் அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. எஸ்என்ஐ கிரானைட்ஸ் தான் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கதான் அவங்க தான் இதை கட் பண்ணது. கட் பண்ணும்போது ஒரு நாள் சத்குரு ஃபேக்டரிக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க, ரொம்ப உள்ள வந்தாங்க பார்க்கறது. இது அப்படிதானுங்க, அந்த ஒர்க் நடக்கும்போது அப்படிதான் நடந்துச்சு. எல்லாமே முதலே முடிவு பண்ணப்பட்டது. அங்கங்க அப்படியே நம்ம போய் ஒரு கருவியா செயல்பட்டு அது நடந்துச்சு. ஆவுடையார் வரும்போது பண்ணா ஒரு பெரிய விஷயங்க, அது மிகப்பெரிய வெயிட்டுங்க. அது ஒரு பெரிய லாரியில் தான் வருது, ஒரு பெரிய ட்ரக்கு, ரோடு இவ்வளோ அகலமாக அது வரும். அது வருது, அது எங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, நாங்களாம் வந்துட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே மாதம்பட்டிக்கிட்டே இருந்து என்ன ரிசீவ் பண்ணி வர்றோம். சத்குரு எங்கேயோ வெளியில் போயிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ வந்து இந்த இருட்டுப்பள்ளம் பாலம் இருக்குது இல்லைங்களா, அது இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, சின்ன பாலம். எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி, அந்த பாலத்து மேலே இந்த கல் போயிருமா, இந்த வண்டி போயிருமான்னு சொல்லி ஒரு கேள்வி. அப்போ சத்குரு எங்க வந்தவங்க அந்த பாலத்துக்கு இந்த வந்து நின்ட்டாங்க. லாரி வந்து அங்கே நிற்குது. டிரைவரோட சொல்லிட்டாங்க, டிரைவரை பார்த்துட்டு அங்கே நிற்கிறாங்க, இப்படிங்கிறாங்க. ஒரே அழுது சல்லுன்னு வந்தாருங்க அவர் இந்த பக்கம். டிரைவரே ஆடி போயிட்டாருங்க. அப்புறம் டிரைவர் சேர்ந்து ஆடிட்டே வண்டி ஓட்டுறாரு. ஐ மீன் ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு கூப்பிட்டு வந்தான். அவருக்கு அவ்வளோ குஷி வந்துருச்சு, அவரு ஓட்டு ஆடிட்டு வர்றாரு. அது அடுத்த நாள் பேப்பர்லாம் வந்துச்சுங்க, மிகப்பெரிய ஒரு இதை வந்து அவங்க அந்த பிடிச்சு தாண்டி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேப்பர்ல வந்து. ஆமா, அப்படின்னு சொல்லி அது ஒரு எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க, எப்படி அதை கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அது இப்படி எல்லாருங்க அதுக்கப்புறம் தான் அதை வந்து அந்த பாம்பு வடிவத்துல இங்கதான் வேலை செஞ்சாங்க. இங்கதான் செஞ்சாங்க. அது யார் பண்ணாங்க? அது எங்க சிற்பி நம்ம ஐ திங்க் அந்த திருமுருகன்படி இருந்து வந்த ஒரு பெரிய ராதாகிருஷ்ணன் அவருடைய அப்பா நினைக்கிறேங்க. அந்த அவர் தான் நிறைய வேலையும் அவர் தான் பண்ணார், எல்லா வேலையும் அவர் தான் பண்ணார். ஸோ அண்ணா, இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட வேலைகள், தியானலிங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை அவ்வளோ தீவிரமாக நடந்துட்டு இருக்கு.
இன்னொரு சைடுல சத்குரு வந்து மக்களை தயார்படுத்திட்டு இருக்காங்க. நான் இந்த புக்ல படிச்சேன். அப்ப வந்து முக்கியமான ஒரு ஒரு இன்சிடென்ட்டா சத்குரு ஷேர் பண்ணது நிறைய பேர் ஷேர் பண்ணது கேள்விப்பட்டிருக்கேன். கடப்பா கோயில் போனாங்க. ஒரு ஒரு கர்ம யாத்ரா ஒண்ணு பண்ணாங்கன்னு. அது முதல்ல வந்து இவங்க 3 பேர் தனியா போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும். ஸோ நீங்க அதுல பார்ட்டிசிபேட் ஆமாங்க பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. ஒரு நாள் வந்து திடீர்னு எங்களுக்கு ஃபோன் வருதுங்க. இப்போ லேண்ட்லைன் ஃபோன் தான் அப்போலாம். சோமண்ணா அது இப்போ சாமி குருபிக்ஷா சிங்கனூர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சத்குரு வந்து கர்ம யாத்திரை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கர்ம யாத்திரை முடிச்சுட்டு வரபோது குருவை பார்க்குறது ஒரு நல்லது. எங்கே பார்க்குறாங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் வர்றாங்க, எங்கே போய் பாருங்கன்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா எங்களுக்கு நியரஸ்ட் நேஷனல் ஹைவேஸ்னால் பெருமானூர் தான். நான் உடனே நம்ம செந்தில் தான். செந்தில் மற்ற விஜயபாஸ்கர்னு ஒரு வாலண்டியருங்க. அவங்க எங்கள் மிஸ்ஸஸ் எல்லாம் சேர்ந்து அவருடைய ஃபியட் கார் ஒரு 5-6 பேர் என்னமோ எடுத்துகிட்டு மாலையெல்லாம் 2 மாலை வாங்கிட்டு நேராக எங்கே அங்கே பெருமானூர் போயிருந்தான். அதான் நம்மளுக்கு பக்கம்னு சொல்லி அங்கே போய் அந்த ஜங்ஷனை போய் திரும்பிட்டு ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குதுங்க. இந்த இடத்துல எப்படி ஸ்லோ பண்ணுவார், இங்கே நிறுத்திட்டோம்னா பார்த்துக்கலான்ட்டு காரை போய் நிறுத்தி என் மனைவி என் ஒய்ஃப் இறங்கி பார்த்தோன்னே ஜக்கிங்கிறாங்க. சத்குரு கார் அந்த மாருதி ஜிப்சியில் வர்றாரு. பார்த்தோன்னே நிறுத்திட்டார். ஓடி போய் மாலை போட்டோம். விஜயம்மாவுக்கு மாலை போட போனால் விஜயம்மா வந்து சாமிக்கு போடுங்கன்றாங்க. முதன் முறையாக சாமின்னு சொல்கிறாங்க சத்குரு. வாங்கிக்கவே இல்லை மாலையை. அப்புறம் சத்குரு சொன்னாங்க, நீங்கள் அவினாசி வந்துடுங்க, திருப்பூர் வாலண்டியர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறாங்க, மீட் பண்ணலான்னு சொல்லி. சரி பின்னாடியே போகிறோம். அவர் ஜிஸ்ட்ரியில் வேகமாக போவாங்க. வியூமரை பார்த்துட்டு எங்களுக்கு வேண்டி மெதுவாக போகிறாரு. எங்கள் கார் வாலண்டியர் வருதான்ட்டு பின்னாடியே போய் அவினாசியில் இப்போ இந்த புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ இருக்குதுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கோயிலுங்க. அந்த கோயிலுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள்லாம் போயினோம். சத்குரு எங்களை எல்லாம் அப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே மாலையாக தண்ணி அழுகிறாருங்க. தண்ணியாக வருது அவருக்கு. அப்புறம் பேசுகிறாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு முக்கியமான ஒரு யாத்திரா போயிட்டு வந்தோம். ஒரு பழைய தொடர்பு அப்போலாம் ஒரு புதுப்பிக்கிற மாதிரி ஒரு ஏதோ காரணத்துக்காக போயிட்டு வந்தோம். தியானலிங்க பிரதிஷ்டைக்கு ஒரு முக்கியமான ஒரு படி அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பேசிட்டு இன்னைக்கு ஈவினிங்கு ஆசிரமத்தில் ஒரு சத்சங்கம் இருக்குது, வரணும் வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் பின்னாடியே கிளம்பிட்டோம். பின்னாடியே வந்து இங்கே வந்து கைவிழி குடியில் நாங்கள் வர்றோம். சத்குரு வர்றாங்க. அவங்க விஜயம்மா பாரதி அக்கா எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இது வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருந்து எங்கள் ஏதோ நிறையா எங்களுக்கு பழைய இதெல்லாம் தெரிஞ்சுது, பல தொடர்புகள் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட ரொம்ப ஃபேமஸான ஃபோட்டோ, அந்த மாலையோட அவங்க பேசுகிறதெல்லாம் இருக்கும். ஸோ இது நடந்துச்சுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தைப்பூச நாள். அந்த தைப்பூச அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊரில் தான் இருக்கோம். எங்கள் ஊரில் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்து அந்த தைப்பூச அன்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு முருகன் கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணுவாங்க, கருங்கேடு முருகன் கோயில். ஸோ அன்றைக்கி அந்த அன்னதானம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு 7 மணி 7:30 இருக்கும். அப்போ தான் வீடு வந்து சேர்றோம். ஃபோன் வருது, விஜயம்மா சமாதி ஆகிட்டாங்க, மகா சமாதி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஷாக்கு. நான் உடனே கிளம்பி நைட்டாக வந்துட்டோம். ஒரு 11 மணி 12 மணிக்கு இங்கே வந்தாச்சு. நாங்கள் ஒரு குரூப் வேன் எடுத்துகிட்டு தான் இங்கே சத்குரு வீட்டில் சத்குரு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி சேண்டாலாம் ஓடிட்டு இருக்குது. நாங்கள் போய் அவங்களுக்கு மாலையெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் அவங்களுக்கு சத்குரு தகனம் பண்ணுறதுக்கு அதான் பண்ணுறாங்க. அவங்க தான் போட்டிருந்த கடைசியாக தான் போட்டிருந்த சால் எடுத்து அது மேலே போட்டாங்க. போட்டு வணங்கிட்டு வச்சாங்க. மிகப்பெரிய ஒரு இதுங்க. இது நடந்து ஒரு 15-20 நாள் இருக்கும். எங்கள் சென்ட்ரு ஆர்கனைசர்ஸ் மீட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே சென்ட்ரு இன்சார்ஜ் மீட். அதில் வந்து சத்குரு பேசினாங்க. எங்கள் ஆசிரமம் கைவிடக்கூடியது நடக்குது. சத்குரு பேசினாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து தியானலிங்கம் பிரஸ்டில் நடந்துட்டுருக்குது. இப்போ வந்து விஜய் போனது ஒரு பெரிய செட்பேக் தான். ஆனால் பண்ணிடலாம், 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஆடிப்பாடி ஆனந்தமாக பிரதிஷ்டை பண்ணலாம். இன்னொன்று நான் அதில் இணைஞ்சு மெர்ஜாகி நான் ஐக்கியமாகி உருவாக்க முடியும். ஆனால் நான் வந்து இந்த 2வது இதை விரும்பலை. ஏன்னா நான் இணைஞ்சு மெர்ஜாயிட்டுனா மக்கள் பயந்துக்குவாங்க. இந்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள், இந்த தலைமுறை யாரும் இங்கே வரமாட்டாங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த சில ஆர்கனைசர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, எங்களுக்கு தியானம் எங்கேயுமே வேண்டாங்க, நீங்கள் தான் வேணும், விஜயமாவும் போயிட்டாங்க, நீங்கள் தான் வேணும்னு சொன்னாங்க. அப்போ சார் சொன்னாங்க, தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் தியானலிங்கம் வேணும் வேண்டாம், அந்த கேள்வியே கிடையாது. தியானலிங்கம் வருது, தியானலிங்கம் உருவாக்குறோம் அப்படின்ட்டு
இன்றைக்கி வேணால் நீங்கள் இருங்க, இன்றைக்கி நைட்டு ஒரு ப்ராசஸ், தியானம் நீங்கள் ப்ராசஸ் நீங்கள் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். நாங்களே இருக்கிறோம். சத்குரு வீட்டில் நைட்டு ஒரு ப்ராசஸ் நடந்ததுங்க. அது ஒரு மாதிரி சத்குரு உட்காந்துருந்தாங்க, ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் போச்சுட்டு ஏதோ வந்து ப்ராசஸ்லாம் நடந்து நாங்களாம் இருந்தோம், பிடிச்சிட்டு தான் போனோம். ஸோ அது ஒரு பெரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, ரொம்ப ஒரு அற்பமாக இருந்தது. அப்புறம் தியானலிங்க பிரதிஷ்டை. தியானலிங்க பிரதிஷ்டைக்கு முன்னாடி எங்களை என்ன திடீர்னு கடப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ தியானலிங்க பிரதிஷ்டை டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, திடீர்னு கடப்பா போகலான்னு சொன்னாங்க. அங்கே ஒரு கோயிலுக்கு சத்குரு கூப்பிடும்போது என்ன நாங்கள் போனோம், நாங்கள் திரும்ப ஒரு 10-20 பேர் கூப்பிடுவோம்னா சேர்ந்து ட்ரெயினெல்லாம் புக் பண்ணிட்டோம். ட்ரெயினில் தான் போனோம். அங்கே போய் கடப்பாவில் இறங்கிங்க, ஒரு சவுட்ரியில் எல்லாம் தங்கியிருக்கிறோம். இங்கேருந்து மாஸ் சாமிஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு 150-200 பேர் தான் இருக்கும் மேக்ஸிமம், அவ்வளோ கூட இருக்காது. அதான் ஒரு 200 பீப்புள் அந்த மாதிரி தான் இருக்க முடியும். அங்கே உட்காந்து சத்குரு பேசுகிறாங்க எங்ககிட்ட, இந்த மாதிரி இங்கே நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் சாயந்தரம். அந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமானது, நம்மளுக்கு வந்து அது போன பிறவியில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்த ஒரு இடம், அதுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ப்பணிப்பு பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெளியில் பண்ணணும், ஒரு நாகம் மாதிரி ஒரு சிற்பம் பண்ணிங்க வச்சுருந்தாங்க. சாயந்தரம்லாம் அங்கே போகிறோம். அந்த கோயிலுக்கு போனால் சோமேஸ்வரர் கோயில்னு பேர். அந்த கோயிலுக்கு போனால் அந்த ட்ரஸ்டிஸ் எல்லாம் சத்குரு வரவேற்று கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ள போய் சத்குரு கர்ப்பகிரகத்துக்கு போய் அதெல்லாம் ஆஃபர் பண்ணாங்க, நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் மடப்பள்ளி, அந்த சமையல் பண்ணுற இடம் இருக்குன்னா மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள சுவாமிஸ் மாஸ் பேரெலாம் போனாங்க. சத்குரு அவங்களுக்கு ஏதோ ப்ராசஸ் பண்ணாங்க. சத்தம் கேட்குதுங்க வெளியே, பயங்கரமாக சத்தம் கேட்குது, சத்தம் போடுற ஏதோ சத்தம் கேட்குது வெளியே. அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே வர்றாங்க. சத்குரு வந்து ஒரே ஒரு துணியில் தான் வர்றாரு, ஒரே ஒரு வேஷ்டி அப்படியே போத்திருக்கார், ஒரு தடி வச்சுட்டு அப்படி வர்றாரு. வந்துட்டு அந்த ஸ்டேஜில் வந்தோடனே அங்கே ஒரு ப்ராசஸ், நாங்கள் தான் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணாங்க. பண்ணிட்டு பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல சரியாக 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம வந்தோம். அப்போ என்னன்னாங்க, போன பிரிவிட் அவர் சத்குரு சிதீவிரமாக இருக்கும்போது தியானலிங்க ஒர்க் பண்ணி தியானலிங்க சமூகத்தில் சப்போர்ட் இல்லாமல் அவருக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு, வருத்தம். இனி இந்த பிரிவிட முடியாது, இன்னொரு பிரிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடியே அவர் நடந்து வர்றார். அந்த கோபத்தில் இங்கேருந்து வெள்ளிங்கிரி மலையிலேருந்து நடந்து கோபத்தில் இங்கேருந்து போயிட்டார். கால் போன போக்கில் போகிறாருங்க. இப்போ ஒரே ஒரு ஆமாம், ஒரே ஒரு சிஷ்யர் மட்டும் பின்னாடியே வந்து அவர் எங்கேயாவது உட்காந்தாருன்னா அவருக்கு ஏதாவது சாப்பாடு பண்ணி வைக்கிறது, அது விபூதின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் கூட போகிறாங்க. போனால் இங்கே வந்து சேர்றாங்களாம். சத்குரு சொல்கிறார், இங்கே வந்து சேர்ந்துட்டோம், இங்கே வந்தாச்சு. அவர் வந்த அந்த கோபம், அந்த ஸ்டேட், அவருடைய நிலையை பார்த்துட்டு அங்கேருந்து பிராமின்ஸ் அந்த கோயில் பூஜை பண்ண பூஜாரிகள் ஓடிட்டாங்களாம். அப்புறம் என்ன சொன்னாருன்னா, அப்போ சொல்லிட்டு சேம் திங் ஹேப்பன் நவ் ஆல்சோ அப்படிங்கிறாரு. அன்னைக்கு அதே நடந்துச்சுங்களாம். சத்குரு போய் உள்ளே போய் கர்ப்பகிரகத்தில் அதை ஆஃபர் பண்ணும்போது இப்போ இருந்த அதே அந்த கோயில் பூஜாரியை கோவிச்சுட்டு எப்படி சூத்திரவர் வந்து இங்கே உள்ள வரலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதே சேம் திங் ஹேப்பன் நவ் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இங்கே இருந்தோம், கொஞ்ச நாள் ஆச்சு, எல்லாம் சப்சைடாக இருக்குது அந்த கோபமெல்லாம். அப்போ ஒரு முடிவு எடுத்தோம், இனி வந்து இந்த பிறவியில் வாய்ப்பு இல்லை, யூ வில் டேக் ஒன் மோர் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு எ ப்ளூ பிரிண்ட் வாஸ் ட்ரான் ஹியர் ரிகார்டிங் ஹூவர் ஹேஸ் டு டேக் விச் எவர் womb அப்படின்னு சொன்னார். யார் எந்தெந்த எங்கே கரு எடுக்கணும் வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிச்சு. எவ்ரிதிங் ஹேப்பன் அக்கார்டிங்லி எக்ஸப்ட் விஜய்ஸ் டெத் அப்படின்னு சொன்னார். விஜயமாவுடைய மரணத்தை தவிர எல்லாமே பிளான் படி நடந்துட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த தியானலிங்க பிரதிஷ்டைங்கிறது ஒரு கிரிட் மாதிரி, ஒரு முக்கோண கிரிட் மாதிரி நினச்சி, நான் ஒன்று, விஜய் ஒன்று, பாரதி ஒன்று அப்படி வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ விஜய் போயிட்டாங்க, அந்த ரோடுக்கு தான் இப்போ நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது இந்த கர்மா வந்து இப்போ எங்களுக்குள்ள இருந்த கர்மாவை இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன், நீங்கள் எல்லாருமே அதில் ஒரு அங்கம் ஆகிட்டீங்க. இப்போது இங்கே வந்தவங்க எல்லாருமே அது வந்து இன்னும் சீக்கிரம் நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 200 பேருக்கும் ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க. அந்த மாதிரி ஒரு கடப்பா கோயிலுக்கு போனது, சத்குருவோட போனது. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளுக்கு ஆச்சு. அப்புறம் பிரதிஷ்டை தானே. இங்கே பிரதிஷ்டை வந்து அதில் ஒரு 200 பேர் தான் இருக்குங்க. நாங்கள்லாம் வந்து ஃபேஸிங் வால், செவுத்தை பார்த்து இப்படி வாட்டம் உட்காந்துருக்கோம். எங்கள் முதுகு தான் தியானம் இங்கே பார்த்துட்ருக்குது. சத்குரு அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பின்னாடி நடக்குது, சத்தம் தான் கேட்குது, ஏதோ விழுந்த சத்தம் கேட்டுது. சத்குரு தூக்கிட்டு போயிட்டாங்க.
விழுந்தது சத்குரு. ஆமாம். அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அது சொல்லியிருப்பாருங்க கடைசியாக இது பண்ணிட்டு அப்போ விழுந்துடுறாரு. அந்த ஒவ்வொரு சக்கரமா ஆமாம். அதான் ஒவ்வொரு சக்கரமா பண்றாங்க. ஒன்று மட்டும் அவங்க விசுத்தி சக்கராங்க மட்டும் நான் வந்து வேற ஒருத்தர் ஹெல்ப் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசுத்தி சக்கரா பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குரூசியலானது. அது வந்து ரொம்ப ரொம்ப குரூசியலானது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு யோகி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் போய் ஒரு யோகியை கூட்டிட்டு வந்தோம். விசுத்தியில் ஒரு எக்ஸ்பர்ட்டு. அந்த யோகியை பிடிச்சிட்டு வந்தோம். அது வந்து சக்தி நிலையில ஆமா சக்தி ஒரு ஆமா ஸ்தூல ரூபம் பிடிச்சிட்டு வந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. மற்ற ஒவ்வொரு சக்கரமா அவங்க பண்ணிட்டு தான் விழுந்து மூலாதாரில இருந்து ஒவ்வொன்னா மணிப்பூரகம் அப்படியே வந்து சில விழுந்துட்டாங்க. அப்புறம் சாண்டிங் மகா மந்திரம் வச்சாதுன்னு 3 நாள் கண்டினியூஸ் சாண்டிங்கு. அது அப்புறம் தான் எதோ சக்கரமா அங்கேயே பண்றாங்க. அன்னைக்கு முடிகிற ஸ்டெப்ல சத்குரு விழுந்துட்டாங்க. ஆமாங்க விழுந்துட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க சத்குரு வந்து காரில் வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க. கார் வந்து நின்றுது, அப்படி தூக்கிட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வச்சாங்க. சேரில் உட்காந்துட்டாங்க. பேச முடியல. அவர் என்ன எழுதியிருந்தார், அதுதான் படித்தாங்க. ராஜாண்ணா தான் டீச்சர் ராஜாண்ணா படித்தார். அதெல்லாம் அந்த கவிதை இப்போ வெளியே போட்டிருப்பாங்க. தியானலிங்க கவிதை இருக்குது இல்லைங்களா? ஓ தியானலிங்க நவ் தட் யூ ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் வந்து என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாமே பண்ணியிருக்கிறேன் நீ வர்றதுக்கு. அப்புறம் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை அந்த படிச்சாங்க. அது நடந்ததுங்க. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா தியானலிங்கம்? ஆமா பிரதிஷ்டை நல்லபடியா வந்துருச்சு. ஆனா இவர் கண்டிஷன் இப்படி இருக்குன்னு பயந்தான் எங்களுக்கெல்லாம். அவரு ஆனா அது சொல்றாரு, இட்ஸ் a temporary setback அப்படி சொல்றாரு. இட்ஸ் only a temporary setback. I will again recover அப்படின்னு சொல்றாரு. I will come back recover fully அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அடுத்த நாள் கால் சொல்லும்போது சொல்றாரு. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நன்றி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு டெம்பரரி செட்பேக், நான் மீண்டும் வருவேன் இதுல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்குலாம் ரொம்ப ஒரு அஷூரன்ஸா இருந்திருக்கும். ஆமா. அப்போ கடப்பாடு வந்து சத்குரு பேசும்போது அப்போதான் சொல்றாங்க, இந்த மாதிரி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டது இதெல்லாம் சொல்லிட்டு அவங்களுடைய குரு பற்றி அவங்க தான் முதல் முறையாக சொல்கிறாங்க. அவர் பேரை நாங்களாம் வந்து நிறையா ப்ரோக்ராமில் பாவஸ்பந்தனா முடியும் போது சமயமாக உங்கள் குரு யாருங்கன்னு கேட்டால், நீங்கள் முட்டாளுங்க, உங்களுக்கெல்லாம் குருனுடைய வேல்யூ தெரியாது, மதிப்பு தெரியாது. என்னுடைய குரு பேர் சொல்லி அழைக்கிற மாதிரி சாதாரண மனிதர் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் கூட நான் சொல்ல மாட்டேன். ஆமாங்க, ரொம்ப நாள் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தார். கடப்பாடு தான் முதன் முறையாக அவருடைய குருவை பற்றி, அவர் பழனிசுவாமி, அவர் வந்து பழனிசாமின்னு பேர் வந்துன்னா அவர் பழனி பகுதியில் அதிகமாக இருந்தார், அதனால் அவர் பழனிசாமின்னு பேர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அப்போ சொன்னார். அப்புறம் 2000 நாங்கள் வந்து இங்கே ஒரு ஆர்கனைசர்ஸ் மீட் நடந்தது ஆசிரமத்தில், அதுக்கு எல்லாரும் வந்திருந்தோம். அப்போ அது முடிஞ்சோடனே 2 பேர், என்னையும் நெய்வேலி ஆர்கனைசர் சுந்தரராஜனான்னு சொல்லுவோம், 2 பேரையும் சூஸ் பண்ணி எங்களை வந்து இருங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் ட்ரைனிங், அதாவது சத்சங் டீச்சர் ட்ரைனிங் பண்ண வச்சாங்க. அப்புறம் சத்சங்க போக ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடு பூரா எல்லா ஊருக்கும். எங்கள் ஊரில் இருந்துட்டு எனக்கு விவசாயத்தை பார்த்துட்டு நானும் டூர் போயிட்டு ஒவ்வொரு ஊராக சத்சங்கம் போகிறது. சத்சங்கத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஒரு கருவியாக தாங்க நின்றுட்டுருக்குறோம், அவங்க எல்லாமே குரு தான் பண்ணுறாங்க, அப்படி சத்குரு தான் பண்ணுறாங்கிறது எல்லாமே தெரியும். இந்த சிறப்பு தியானம்லாம் பண்ணுவோம். குண்டலினி மெடிடேஷன்லாம் அங்கே போட்டோம்னாங்க ஒரு சில ஊரில் பயங்கரமான வெளிப்பாடு இருக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ்குள்ளே. அதெல்லாமே ஒரு பெரிய பிளஸிங். நம்ம அதோட பாட்டாக இருக்கு, நம்ம பங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். இது அப்படி போயிட்டு இருந்தேன். 2003 ஒரு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக இங்கே வரோம். இப்போ முதல்ல சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் இங்கே 10 நாள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொல்ல, நியூ இயருக்கு வந்தீங்கன்னா 10 நாள் இருக்கணும்ன்ட்டாங்க. நீங்கள் வந்துட்டோம். அதே மாதிரி ஒரு 4-5 பேர்த்து சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் சத்குரு மீட் பண்ணுறாங்க உங்களை அப்படின்னாங்க. சத்குரு மீட் பண்ணோம். சத்குரு சொன்னாங்க, இந்த மாதிரி சூன்ய தியான தீட்சை கொடுக்குற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இது உங்கள் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும், மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை அவங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் ஒரு பங்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சைலன்ஸ் ஷெட்யூலாம் கொடுத்து அப்புறம் சத்குரு எங்களை இனிஷியேட் பண்ணாங்க அந்த ப்ராசஸுக்காக.
அதுக்கப்புறம் 2003 சூன்யா தீட்சை கொடுக்கறக்கு அது தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் போவோம். அது ஒரு வித்தியாசமான நீங்க அனுபவம். ஃபுல் டைம் ஐ மீன் அந்த மெயின் டீச்சர் கிடையாது, கோ டீச்சர் கிடையாது. கிடையாது. ஆனா இனிஷியேட் மட்டும் பண்ணலாம்னு உங்களை ட்ரெயின் ஆமாங்க பண்ணாங்களா? ஆமாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெயின் டீச்சர் யாருமே இல்ல. சூன்யா இனிஷியேட்டர் கிடையாது இல்லையா? இல்லைங்க, அப்படிதான் ஆகுது. சோ சத்குருக்கு அடுத்தது நீங்க தான் இனிஷியேஷனுக்கு போனீங்களா? எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ம். எங்களுக்கு முன்னாடி ஒரு சில பேர் இருந்தாங்க. ஓ. ம். அப்புறம் நான் எல்லா ஊருக்கும் போவேன். போய் இந்த மாதிரி ஷெட்யூல் போய் இனிஷியேட் பண்ணுறது அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இனிஷியேஷனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது அது அவருடைய கருணை. அது அப்படி போயிட்டு இருந்தது. என்னுடைய பொண்ணு சிவரஞ்சனின்னு பேருங்க. அவள் சின்ன வயசுலேருந்தே அவள் எல்லா கிளாஸஸ் பண்ணியிருக்கா. சில்ட்ரன்ஸ் கிளாஸு அப்புறம் எல்லாமே. சத்குரு அவங்களுக்கு அவள் சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும். ராதையை தான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரும்போது அவள் ஒன்றா விளையாடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. அவள் +2 முடிச்சிட்டா. +2 முடிச்சுட்டு அதுக்கு மேலே என்ன படிக்கிறதுன்னு சத்குரு கேட்கறக்காக வந்தோம். சத்குருட்டு வந்தபோது அவளே சொன்னால் எனக்கு ஜேர்னலிஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க. ஐ வாண்ட் டு ஸ்டடி ஜேர்னலிசம்னு கேட்டான். அப்போ சத்குரு சொன்னாங்க, நீ ஜேர்னலிசம் படிக்கணும்னா முதல்ல யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படி அப்படின்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜில் அவருக்கு கிடச்சிதுங்க, மெரிட்டே கிடச்சிது. ஜாயின் பண்ணேன். அப்போ செகண்ட் இயர் நான் படிக்கும்போது நீங்க எல்லாம் இன்னும் கோபியில தான் இருக்கீங்க. அங்கே தான் இருக்கிறோம். அவங்க எங்க ஹாஸ்டல். ஆமாம். அப்போ வீஷா டீச்சர் அவங்க அண்ணா எத்திராஜன் அண்ணான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க இந்த ப்ராஜெக்ட் கிரீன்ஹான்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன். அவங்க அப்போ கோபியா கிரீன்ஹான்ஸ் நடக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் தங்குவாங்க. அப்போ என் டாக்டருக்கெல்லாம் நல்ல பழக்கம். ஸோ அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என் பொண்ணுக்கு, எத்திராஜ் அண்ணா. அவர் நீங்கள் வாலண்டியரிங் பண்ண காலேஜ்லேருந்து வீக்கெண்டு வரலாம்ல அப்படின்னு சொல்ல அவள் ஒரு வாரம் ஊருக்கு வருவா, ஒரு வாரம் இங்கே வந்துடுவாள். நேரம் ஆசிரமத்தில் இங்கே வாலண்டியரிங் பண்ணுவாள். ட்ரைங்கல் பேக் தங்கிட்டு சாட்டர்டே சண்டே இங்கே பண்ணிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தா செகண்ட் இயர் படிக்கும்போதே அவள் எங்கிட்டலாம், அப்பா நம்ம ஆசிரமம் போயிடலாமான்னு கேட்குறா. இப்போ நாங்கள் அது வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. நாங்கள் ஏதோ பின்னாடி வந்திருப்போம் என்னமோ எங்களுடைய லைஃப்பில் பின்னாடி. அவள் சொல்ல ஆரம்பிச்சோன்னா எங்களுக்கு சரி நம்ம அவளே சொல்கிறா, நம்ம போகலாமே, நம்ம போயிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேகரண்ணான்னு இருந்தாங்க. சேகரண்ணா இப்போது அவங்க தான் ஏஆர்ஆர் இருந்தா, ஆக்ஷன் ஃபார் ரூரல் கிராமப்புத்து இயக்கம் அந்த ப்ராஜெக்ட் போது அண்ணா தான் எங்கள் வீட்டு 4-5 மாதம் தங்கியிருந்தாங்க. தங்கி அந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க தான் ப்ராஜெக்ட் டைரக்டர். அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி இப்படி ஒரு ஐடியா இருக்குங்க. நான் சொன்ன உடனே அவர் 2 டேஸில் சத்குரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணா இந்த அப்பாயின்மெண்ட்டு சத்குரு பாருங்கன்ட்டாங்க. நாங்கள் 3 பேர் வந்தோம். சத்குரு போய் பார்த்த உடனே இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு வந்துடலான் இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னோம். எந்த வருஷம்? 2007 எண்டில். என்ன அருணகிரியை வெள்ளிங்கிரி பண்ணிடலாமா அப்படியே நாங்கள் எடுத்த உடனே. அப்புறம் என் பொண்ணை பார்த்துட்டு, என்னம்மா அவங்க 2 பேரும் செய்ய முடியாது, நீ செஞ்சுட்ட, உங்கள் அப்பா அம்மா முடிவெடுக்க முடியாது, நீ கூட்டிகிட்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னாங்க. அவளை பார்த்துட்டு நாங்களாம் சொல்லவே இல்லை. அவள் தான் நாங்கள் வர்றதுக்கு அவள் தான் காரணம். அவள் சொல்லினா நாங்கள் இங்கே ஃபுல் டைம் வர்றது கிடையாது, இப்போ வந்திருக்க மாட்டோம். அப்படியே கேட்குறாருங்க. அவளை பார்த்தோன்னு கேட்டேன். அப்புறம் சரி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 7-8 மாதம் ஆயிடுச்சு நாங்கள் அங்கெல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் வர்றதுக்கு. அப்புறம் மறுபடியும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்து ஜூன் 3 வந்துடுறோங்க அப்படின்னு சொன்னோம். ஜூன் 3 விஜய்ஸ் பர்த்டே அப்படின்னாங்க. ஓ எங்களுக்கு ஒரு பெரிய. ஸோ ஒரு ஜூன் 3 தான் வந்தோம். ஆமாம், 2008 ஜூன் 3 ஃபுல் டைம் வந்தாச்சு. வந்த உடனே சத்குரு தான் எங்களுக்கு 3 பேர்த்துக்குமே ஒர்க் அலாட் பண்ணுறாங்க. எனக்கு தியானலிங்கா, என் மனைவிக்கு ஈசா கிராஃப்ட்ஸ், என் பொண்ணுக்கு சத்குரு ஆஃபீஸ்லேயே போட்டாங்க. அவங்களுக்கு அவன் முடிச்சிட்டா. 20 வயசு இருக்குமா? அப்போ முடிச்சிட்டா. காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சு ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டா. ஸோ வந்தாச்சு. அவளுக்கும் சத்குரு ஆஃபீஸில் போட்டாங்க. நான் தியான லிங்கத்தில் வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கேன். தியான லிங்கத்தில் வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சத்குரு அந்த வழியாக காரில் வந்தவங்க நிறுத்திட்டு அருணகிரி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உடனே எப்படி போயிட்டுருக்கலாம் அப்படின்னாங்க. நல்லா போயிட்டுருக்கேன் சத்குரு அப்படின்னு. இங்கே வர்றவங்க எல்லோருமே சந்தோஷமாக திரும்பி போகணும், பார்த்துக்குங்க. சரிங்க சத்குரு அப்படின்னு தியானலிங்கத்துக்கு வரவங்க. ஆமாம். அப்போ தான் நான் அதுலேருந்து மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வர்றவங்க சந்தோஷம் போகிற மாதிரி நானும் பணி செஞ்சிட்ருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இதுக்கப்புறம் ஸோ இந்த 2008 நாங்கள்
வந்தோடனே அப்புறம் 2000 ஆகஸ்ட்டில் கைலாஸ் போகிறோம். கைலாஸ் யாத்ரா நாங்கள் 3 பேருமே பதிவு பண்ணியிருக்கிறோம். அது என்னாச்சு, அந்த ட்ரிப் வந்து 400 பேர் போக வேண்டியதுங்க. அந்த வருஷம் பீகிங் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. ஏதோ சம் ப்ராப்ளம். சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கோபத்தில் நிறைய பேருக்கு விசாவை கேன்சல் பண்ணிட்டான். எல்லாம் டிக்கெட் போட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே இந்தியாவிலேயே எங்கள் கூட கோபியிலேருந்து நாங்கள் 5 பேர் நம்ம கிளம்பி வந்தோம். பாதி வழி 2 பேர்த்துக்கு விசா திருப்பி போங்கட்டாங்க. அங்களுக்கு எப்படியோ வந்துடுச்சு. நாங்கள் சென்னை வந்து ஃப்ளைட் ஏறி காட்மண்டு போயாச்சு. காட்மண்டு வந்து ஃபாரின் டூரிஸ்ட்டும் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அந்த சோல்டி இன்டர்நேஷனல் ஹோட்டலும் தங்கியிருக்கிறோம். வெயிட் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் விசா வந்துடும். வெயிட் பண்ணி 3 நாள் வெயிட் பண்ணோம். சத்குரு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவங்க கொடுக்கவே இல்லை. லாங்குன்னு ட்ராவல் பண்ணி வந்து டிசப்பாயின்ட் பண்ணோட இருக்காங்க. அப்புறம் நாங்கள் 114 பேர் மட்டும் போகிறோம் சத்குருவில். கைலாஸ் ட்ரிப் காட்மண்டுலேருந்து கிளம்பி போகிறோம். ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு காருங்க. அதுதான் Land Cruiser. க்ரூசர் காரில் போகிறோம். போகும்போது ஒரு இடத்துல சாகாங்கிற ஒரு இடத்துல பேஸ் கேம்ப். ஆமாங்க, அங்கே வந்து ஒரு நைட் இருந்துட்டு அந்த அக்கல்மேட்டேஷன் ஆகிறதுக்காக இருந்துட்டு போகணும். அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு காலையில் அந்த செப்டம்பர் 3 சத்குரு பிறந்த நாள். அந்த ஹோட்டல் லாபியில் முன்னாடி கேக்கு வச்சு அது வெட்டி கொடுக்குறாங்க. அவர் தமாஸ் பண்ணுறாங்க சத்குரு. ஹே, வாட் இஸ் திஸ்? இது யாக்கு மில்க் கேக் அப்படிங்கிறாரு. எருமையுடைய பால் வந்து சாப்பிட்டு நாங்கள் வெளியே நின்றுருக்குறோம். அப்போ சத்குரு வெளியே வர்றாங்க. எங்கள் 3 பேர்த்தையும் பார்த்துட்டு, ஓ யூ 3 ஹவ் மேட் இட் அப்படிங்கிறாரு. நீங்கள் 3 பேர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நிறைய பேர் கிடைக்கல இல்லையா? ஆமாங்க. அப்போ அந்த ட்ரிப்பு ரொம்ப இதாக இருந்தது. என் டாக்டர்னால வந்து சரியாக ட்ரெக் பண்ண முடியல. ஸோ ஒரு ஷர்ப்பா வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாங்க. சின்ன பொண்ணு ஷர்ப்பா. அந்த பொண்ணு இல்லைன்னா வந்திருக்க முடியாது. அவர் விட்டுட்டு மேலே போய் அந்த கைலாஸில் அந்த சவுத் ஃபேஸ்ன்னு நினைக்கிறாங்க நம்ம போனது. அங்கே தங்கிட்டு அங்கே போய் அங்கே சத்குரு இனிஷியேட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் நடந்து வந்துட்டோம். ஒரு பெரிய வாய்ப்பு. வந்துட்டு 2008 இங்கே வந்ததுக்கப்புறம் 2000 வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே அந்த எண்டில் என் பொண்ணுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து என்னென்னு போய் எல்லாம் ஓனாக ரோல் அவுட் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா அது ஒரு நியூரோ சம்மந்தப்பட்ட ஒரு மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் அவருக்கு வந்துச்சு. சத்குருவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சத்குரு டே 1 அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்க சொன்னோடனே அவங்களுக்கு தெரியும். அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அது ஒரு இது வரைக்கும் அதுக்கு ஒரு முழுமையாக குணமாகிற மாதிரி மெடிசன் கிடையாது அந்த வியாதிக்கு. அப்போது சத்குரு வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இட் அஃபெக்ட்ஸ் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அது எந்த நர்வை பாதிக்குதோ அந்த பார்ட் ஆஃப் த பாடி அது வீக் ஆயிடும். ஸோ அப்போ வந்து சத்குரு வந்து யூஎஸில் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நினைக்கிறேன் ஒரு டாக்டர் இருக்காங்க, டாக்டர் சச்சிதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேட்டர். அவர் பெரிய நியூரலஜிஸ்ட். அவரை கான்டாக்ட் பண்ண வச்சு நீங்கள் அவருக்கு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க கேளுங்கன்னு சொல்லி அவர் பார்த்துட்டு அவர் வந்து இங்கே இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர். அப்போ வந்து ஸ்ரீ சித்ரா ட்ரிவாண்டத்தில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூராலஜி அங்கே தான் பார்த்துட்டு அந்த டாக்டர்கிட்ட அவர் பேசி எல்லாமே கரெக்டாக தான் நீங்கள் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அப்போது அவள் வந்து ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டான். என் பொண்ணு எப்படின்னாங்க அவ்வளோ ஆக்டிவாக இருந்தவ சைல்டு. இந்த டிசீஸ் ஆன்செட். ஆமாம் ஆமாம் ஆமாம், குழந்தை மாதிரி தான். இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு 35 வயசு குழந்தைய வளர்த்திட்டு இருக்கிறோம். ஒரு 20 வயசு வரைக்கும் அவ்வளோ ஆக்டிவா இருந்தாங்க. எஸ்ஜிஓ பார்த்துட்டாங்க. திடீர்னு குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. அவ வந்து இன்னைக்கும் எங்களுக்கு வந்து பிளஸிங் மாதிரி தான் நினைக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு குழந்தைய வளர்த்திட்டு இருக்கிறோம் இந்த வயசுலையும். அந்த மாதிரி தான் சத்குருக்கு அவ்வளோ நல்லா சின்ன வயசுலேருந்தே தெரியும். சத்குரு அவங்க ஆரம்பத்திலேயே அவருக்கு வந்து சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்போ என் ஒய்ஃப் எல்லாம் கேட்பாங்க, இது சரி பண்ண முடியாதுங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சத்குரு சொல்லுவாங்க, அவளை பொறுத்த வரைக்கும் அவளுடைய கர்மாவை பூர்ணிச்சிட்டாமா, உறுதியாக இருந்து உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா, ஷி வாஸ் கம்ப்ளீட்டட் ஹர் கர்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, டோன்ட் வரி யுவர் டன் யுவர் டியூட்டி, டோன்ட் வரி யுவர் டன் யுவர் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மீன் பண்ணி தான் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் வெளியில் இருந்திருந்து அப்படி நடந்திருந்தா இதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்போம்னு எங்களுக்கு தெரியல. உண்மையாலுமே இங்கே வந்து என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற சூழ்நிலை
இங்க இருக்கிற ஹாஸ்டல்மேட்ஸ் எல்லாருமே வந்து அவர் குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. சைல்டு சத்குரு அவளை வந்து என்ன ஈசா குயின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஈஷா குயின். ஆமா, எங்க பார்த்தாலும் அவர்கிட்ட பேசுவாங்க, நிறுத்தி பேசுவாங்க அல்லது கை காட்டுவாங்க. அவளை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சத்குரு தான் எல்லாமே. ஸோ என் பொண்ணு வந்து சத்குரு அவர் கருணையில தான் இருக்கிறா. அவள் வந்து ஒரு தடவை என்னாச்சு, ஒரு சத்சங் சூரியகுண்ட சத்சங் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு சத்சங்கும் முன்னாடி உட்காந்துருவா, கூட ஒருத்தர் போய் எப்படி குறைச்சிரும். அவ்வளோ ஆர்வமாக போய் உட்காந்துருவேன். சத்சங்கம் அப்படி உட்காந்துருப்பா. அப்படி அப்படியே சத்குரு கேட்பாங்க, என்ன முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாள், அப்படி கைதட்டுறாள், சிரிக்கிறாளையோ அப்படிம்பாங்க. ஒரு சத்சங்கத்துல ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, சத்குரு அப்படியே ஃப்ளோவாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு இவன் எந்திரிச்சிட்டா. நான்லாம் பின்னாடி உட்காந்துருக்கேன், 2 பேருக்கிட்ட உட்காந்துருக்கேன். எந்திரிச்சோன்னே எனக்கு பயம், ஐயோ சிவா எந்திரிச்சிட்டாளே அப்படின்னு நினைக்கிறேன். யாரோ போய் தடுக்க போனாங்க. சத்குரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது ரீவுகர் அப்படிங்கிறாங்க. அவள் அப்படியே மெதுவாக நடந்து வந்து சத்குரு காலடியில் உட்காந்துட்டான். சத்குரு பார்த்து பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது நடுவில் சொல்றாங்க, பயமா இருக்குது அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவளை கையை பிடிச்சி தூக்கி விபூதி எடுத்து அவளுக்கு கொடுத்து ப்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. இப்படி நடந்தது. இன்னொரு சத்சங்கத்தில் அவன் கேள்வி கேட்டான், மைக்கை வாங்கி கேள்வி கேட்டான். சத்குரு விஜயமா மகாசப்தமதி எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டான். சத்குரு, சிவரஞ்சனி நீங்க கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்கல்ல, 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க பாஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆரம்பத்தில் வருத்தமாக இருந்தால் கூட இது வந்து இயல்பாக ஏற்றுக்க முடிஞ்சுது. என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சுப்பாங்களா? அவங்க வேலையை செஞ்சுக்க முடியாது. அவருக்கு சொன்ன ஆள் வேணும். இந்த பிரச்சனை நாங்கள் டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எப்பவுமே இது வந்து ரெட்ராஸ்பெக்டிவாக தான் இந்த டிசீஸ் டயக்னோஸ் பண்ணுவாங்களாம். முதல்ல இருந்திருக்கும், பின்னாடி தான் டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ என் பொண்ணுக்கு வந்து 2nd இயர் படிக்கும்போது அவள் வந்து காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் கோல்டு மெடலிஸ்ட், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர் கோல்டு மெடல் வாங்கினான். 2nd இயர் சி கம்ப்ளைண்ட் ஆஃப் டபுள் விஷன். இந்த மாதிரி டீச்சர் நிற்கிறது எனக்கு டபுளாக தெரியுதுங்கப்பான்னு சொன்னான். ஸோ அரவிந்த் ஹாஸ்பிட்டல் நாங்கள் பக்கத்துலேயே இருக்க கூட்டிகிட்டு போனேன். அவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபியூசன் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் திரும்ப அப்படியே இருக்குன்னாங்க. மறுபடியும் கூப்பிட்டு போனேன். மறுபடியும் அவங்க வந்து காய்ச்சல்லாம் வந்தான்னு கேட்டாங்க. அதில் ஒன்றும் வரேன்னு சொன்னோம். அப்போ வந்து திரும்ப நீங்கள் எக்ஸசைஸ் ஒழுங்காக ஒழுங்காக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போது திரும்ப அப்படியே இருந்துட்டா. அப்புறம் ஸ்ட்ரகிள் டு பாஸ். ஃபைனல் இயரில் கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணான். ஃபைனல் இயரில் வந்து எப்படின்னா, கோல்டு மெடலிஸ்ட் எடுத்தவங்க ஆமாம் ஃபைனல் இயர் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பாஸ் பண்ணா. அவள் வந்து அத்தனைக்கு ஃபைனல் இயரில் அவள் வந்து செக்ரட்டரி, அந்த கிளாஸ்னுடைய செக்ரட்டரி அவள். அப்போ தான் எங்களுக்கு பின்னாடி தான் தெரியுது ஈவெண்ட்ஸ் எல்லாமே. நடுவில் ஒரு நாள் வந்து என்னோட புது ஃபோன் ஒன்று வச்சுருந்தேன், சோனி எரிக்சன் ஃபோனு. அது எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது வெளியே வச்சுட்டு போயிட்டா, அது போயிடுச்சு. அதாவது ஞாபகம் மறந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து அவளே சொல்கிறா, அந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷனு பிரின்ஸிபல் வந்து உட்காந்துருக்குறாங்க, இவ தான் வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும். பேச போனவ சிரின்னு சிரிக்கிறா. சிவா லாஃபிங் அன்கண்ட்ரோலபிள் லாஃப் பண்ணுறான். கட்டுப்பாடாமல் சிரிப்பு. நான் சிரிச்சுட்டே இருந்தேன்ப்பா, பிரின்ஸிபலே முறைச்சிட்டாரு என்னைய, நான் எப்படி சிரிச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஸோ திஸ் ஆர் ஆல் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீசஸ். இதெல்லாம் அப்புறம் தான் தெரியுது, அந்த நியூரோ டிஸார்டர் தான் தெரியுது. இப்போ இந்த பிரச்சனை வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது ஆரம்பத்திலேயே சத்குருக்கு லெட்டர் எழுதிட்டே இருப்பான். ஒரு நோட் புக் எடுத்து நிறையா கேள்வி கேட்பான். சத்குருக்கு எழுதி வச்சிருப்பான். ஒரு நாள் சத்குரு யூஎஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சொன்னோம், இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி லெட்டர் எழுதுறாங்க சத்குரு. அப்படியா, சரி அலெக்சாண்டர்கிட்ட சொல்லி எல்லாம் எனக்கு இமெயில் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அலெக்சாண்டர் சத்குரு ஆஃபீஸில் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறோம். அப்போ பதில் வருது, அங்கேருந்து இமெயிலில் பதில் வருது. சிவரஞ்சனி, டோன்ட் கன்ஃபியூஸ் வித் கொஸ்டின்ஸ். ஐ வில் டெலிவர் at the appropriate moment to you. Focus on me. You will have a free ride அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வார்த்தை பாருங்க, இதுக்கு மேல என்ன வேணுங்க? அவளும் அப்படிதான். அவனால பயிற்சி புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சத்குரு என்ன சொன்னாங்கன்றது புரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் மறந்துடுவா. என் பொண்ணு சிவரஞ்சனிக்கு விஜயமானா ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை சத்குரு அவங்க அப்பாயின்மெண்ட் போயிருந்த போது, அவங்க பார்க்க போயிருந்த போது, சத்குரு, நான் வந்து விஜயமா மாதிரி நானும் மகாசம்மதி அடையணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சத்குரு சொன்னாங்க, அம்மா சிவரஞ்சனி, இது நம்ம எல்லாம் புஷ் பண்ணக்கூடாது,
அது தானாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் அவள் இந்த பிராய்ச்சி கிளாஸஸ்லாம் பண்ணியிருந்தா கூட பயிற்சியெல்லாம் பண்ண முடியாது. அவனால் பயிற்சி ஞாபகம் மறதி பயிற்சி பண்ண முடியாது. அவள் சொல்கிற 2 வார்த்தை சம்போ சத்குரு, சம்போ சத்குரு. எதுக்கெடுத்தாலும் அதான் சொல்லுவாள், சம்போ சத்குரு, சம்போ சத்குரு. அது மறந்து போகல. அதெல்லாம் மறக்கல, அது மறக்கல. தேவி ஆரத்தி பாடுவாள், தேவி ஆரத்தி பாடிட்டே இருப்பாள், அவளுடைய ஸ்லாங்கில் பாடுவாள். தேவி ஆமாம், அது அவளுடைய ஸ்லாங் வித்தியாசமாக இருக்கும், அது மாதிரி பாடுவாள். ஸோ இது அவளுக்கு ப்ராக்டிஸ்ன்னு வைங்களேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ திரும்பி பார்த்தா எல்லாமே ஒரு காரணத்தினால தான் நடந்திருக்குன்னு தெரியுது. சரியான நேரத்தில் சத்குரு எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, அதாவது தியானலிங்கத்துக்கு ஒரு